ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் வச்சு வீடு மாதிரி செஞ்சு இதில் ஒட்டிட்டு இதில் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு எல்லோ பேப்பர், நான் ஒரு எல்லோ பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டோன்னே இந்த கோடு அங்கே தெரியுதா, அந்த கோடு அளவுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா இது ஒரு வீடுனா, இது ஒரு வீடு வருமா அப்படின்னா கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒட்ட போகிறேன்ட்டு. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டோன்னா ஒரு வீடு மாதிரி வந்துச்சா. இதை ஒட்டி தான் நம்ம ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரொம்ப கிராண்டாக அது மாதிரி ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறதுனால ஒரு A4 ஷீட்டில் அதை இப்படி ஒட்டி இந்த மாதிரி கார்னரில் இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு நான் முதல்ல கம் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ கம் போட்டேன். இப்போ இந்த பக்கம் இது சின்னதாக இருக்கே அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெண்டும் ஒரே சைஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டலாம். நான் கரெக்டாக பார்த்து ஒட்டிடுங்க. இந்த கார்னரில் ஒட்டணும். இப்போ ஒட்டிட்டு இதையும் ஒட்டிடலாம். அப்போ தான் இது இப்படி விரியாமல் வரும். ஓப்பனே பண்ணல. இப்போ அந்த சைடு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. நான் எனக்கு கார்டன் மாதிரி அதில் வைக்கிறதுக்கு பாட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி பாட்ஸுக்கு இப்படி கோடு போட்டுக்கிறேன். சில கார்ட்டூன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஒரு நீட்டில் ஒரு இது வச்சுட்டு அதில் தான் பிளான்ட்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி நீட் இதில் வச்சுட்டு இங்கே பிளான்ட்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். ஏன்னா தனித்தனியாக போட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் இங்கே வரைஞ்சிட்டேன். அப்புறமா இங்கே காம்பவுண்டு செவருக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அந்த சைஸ்லேயே ஒரு பேப்பர் எடுத்துட்டு அது கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அதை நான் ஒட்டிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நான் காம்பவுண்ட் செவருக்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டுக்கிறேன். அப்படியே இந்த சைடு கோடு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இடம் விட்டே போடுங்க. இந்தமாதிரி கார்னர்ஸில் கூட கோடு போட்டுக்கலாம். கார்னரில் இப்படி கோடு போட்டுக்கோங்க. கார்னரில் கோடு போட்டு இப்போ இங்கே சன்னு வேணால் வரைஞ்சிக்கலாம், இல்லை 3 வேணாலும் வரைஞ்சிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த வீட்டை ஏதாவது பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் ப்ரோ சர்க்கிள் எடுத்து அதில் பெரிய ரவுண்டாக இதை பார்க்க இந்த மாதிரி மலை மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு வீடு. இந்த வீடு வரையணும் முழுசாக. சன் போட்டதுக்கப்புறம் இந்த வீடுக்கு இப்படிலாம் கோடு போட தேவையில்லை. நான் இங்கே
கதவு அப்புறமா ஜன்னல் மட்டும் கொஞ்சம் நல்ல பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீட்டில் கலர் பேப்பரில் பண்ணனால நீங்கள் கலர் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ இந்த பேப்பருக்கு இந்த A4 ஷீட் நான் பண்ணியிருக்க கலர் பேப்பர் பண்ணிட்டு இங்கே வேணால் நீங்கள் வீடை ஒயிட் பேப்பரில் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம பெயிண்டிங்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு இதில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வாட்டர் பெயிண்ட்டு, அப்புறமா நார்மல் பெயிண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பெயிண்ட் கொடுக்கறது தான். முதல்ல நம்ம சன்னுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்கெட்ச்லேயே கொடுக்கலான்னா ஸ்கெட்சுக்கு முன்னாடி பெயிண்டில் கொடுங்க, நல்லாயிருக்கும். நான் ஸ்கெட்சுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி பிளாக் இதில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ எல்லோ கலர் கொடுத்துடலாம். முதல்ல தண்ணி தொட்டு எல்லோ கலர் லைட்டாக தொட்டு நல்லா டார்க்காக அடிங்க. நிறைய தண்ணி தொட்டிங்கன்னா அந்த கலர் அந்த பேப்பரில் தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி நிறையா தண்ணி தொட்டிங்க அப்படின்னா நல்லா பெயிண்டில் இது மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தேய்க்கும் போது நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. எல்லோ கலர் மாதிரியே இல்லை, இப்போ டார்க்காக இருக்கும்போது. இருந்தாலும் நல்லா டார்க்காக தான் இருக்கணும் சொன்னேன். நீங்கள் சன்னு வேணாலும் சன்னு போட்டுக்கலாம், மூணு வேணாலும் மூணு போட்டுக்கலாம். சன்னுனா நம்ம காக்கா அதெல்லாம் அழகாக வரைஞ்சிக்கலாம். மூணுனா அதெல்லாம் வரைய முடியாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் அழகாக மரம்லாம் போட்டு இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு அழகாக பண்ணலாம். இது உங்கள் வீட்டில் ஒரு வால் ஸ்டிக் மாதிரியாக இருக்கும். அதில் டபுள் டேப் போட்டு நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறமா எல்லோ கலர் கொடுத்து முடிச்சோடனே நான் இங்கே ப்ரௌன் கலர் தான் கொடுக்கணும் காம்பவுண்ட் சுவருக்குலாம். அதனால் நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் காம்பவுண்ட் சுவர்லாம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கெலாம் ஒன்று ஒன்றா கொடுத்திங்கன்னா அங்கே டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அப்படியே ஒன்றா கொடுத்துடலாம். இப்போ இங்கே ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பென்சிலில் போட்டிருக்கிறதெல்லாம் பிளாக்கில் அவுட்லைனாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ இங்கெல்லாம் ப்ரௌன் கலர் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரௌன் கொடுக்கலாம், பிளாக் கொடுக்கலாம். ஆனால் ப்ரௌனும் பிளாக்கும் தான் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஒல்லியாக இருக்கிறனால பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு. அப்புறமா இதில் ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக இந்த கலர் மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதில் ஃப்ளவர் வரையலாம். கொடுத்துட்டு வரைஞ்சாதான் இல்லைன்னா அந்த ஃப்ளவர் மேலெலாம் இதுவாயிரும் ப்ரௌன் கலர் மாதிரி. அதனால் நல்லா தண்ணியை தொட்டு அதில் டிப் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி தேய்க்கிறேன். ரொம்ப டார்க்காகுது. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட லைட்டாக ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மண் வேணும். அதுதான் மண். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மண் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா அதில் நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு நிஜமான இது கார்டனில் போடுற மாதிரியே ஆயிடும். ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. முதல்ல ட்ராயிங் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த கலருக்கு அந்த இது கொடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் இங்கே டார்க்கு, இங்கே லைட்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா ட்ராயிங்கே ட்ராயிங் மாதிரி இருக்காது.
அந்தமாதிரி ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ தான் ட்ராயிங் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது அப்படி இருக்கவே இருக்காது. இதை பண்ணிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் காய வைக்கணும். நான் கொஞ்ச நேரம் காய வச்சுருக்கேன். இது காஞ்சிட்டக்கப்புறம் ஒரு ஃப்ளாராக வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் முதல்ல சும்மா ஒரு ஃப்ளார் அப்படி போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி போட்டு அதில் ஒரு ரவுண்டு போட்டு சாதாரணமாக நீங்கள் சின்ன வயசில் வரைகிற மாதிரி ஃப்ளார் அதை போட்டாலே போதும். நானும் அதே ஃப்ளார் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக மேலே அப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாருக்கெலாம் இது பண்ணிட்டோன்னே நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கனாலும் கலர் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுவே போடணும் கூட போடலாம். இது கார்டன் மாதிரின்றதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி செவ்வாய் இருக்கும். ஆனால் நான் கார்டன் மாதிரி போட்டிருக்கனால இங்கே பச்சை கலர், அதாவது க்ரீன் கலர் ஆச்சுலாம். அதனால நம்மளே தனிப்பட்டு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் அவுட்லைன் மாதிரி நீங்கள் பெயிண்டில் அவுட்லைன் கூட கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு அதில் தொட்டுவேன். அப்புறமா இந்த மாதிரி அவுட்லைன்னாக இப்படி ஓரத்தில் மட்டும் இந்த டார்க் க்ரீன்லாம் கொடுக்கணும். அது கொஞ்சம் லைன் விட்டு அப்படி வந்தால் கூட பரவாயில்ல. இந்த ஓரத்தில் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அவுட்லைன் மாதிரி க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட் க்ரீனை தொட்டு இந்த மாதிரி வெளியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இது ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே க்ரீன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலர்லாம் கொடுக்கணும். அதுக்கு நான் லைட் ப்ளூ, நான் சொன்ன மாதிரி இங்கே ஓரத்துலலாம் டார்க் ப்ளூ கொடுத்துட்டு அப்புறமா அங்கே மட்டும் லைட் ப்ளூ கொடுங்க. இந்த மாதிரி தான் ஓரத்துலலாம் டார்க் ப்ளூ கொடுக்கணும். அப்போனா ஸ்கை நிஜமானது மாதிரியே லைட்டாக இருக்கும். நிஜமானது மாதிரியே அதுமாதிரி குத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் டார்க் ப்ளூவும் ஓரத்தில் கொடுத்துட்டு டார்க் ப்ளூவையும் லைட் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.